அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா 25/5/2025 பெங்களூர் கேஆர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே இன்றைக்கி வெளி நிலவரம்லாம் இப்படி என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பெங்களூர் கேஆர் மார்க்கெட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். எல்லாமே மாங்காலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சரக்கெல்லாம் இறங்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மலைத்தூரல் வந்து 1-2 பெஞ்சிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 25/5/2025 ஷூட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா 26, 27 பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாங்காய் வந்து அறுவடை செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் வீடியோ போட முடியல, லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் கரெக்டாக வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வெளி நிலவரம்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் தெளிவாக. பாருங்கள், நிறைய இங்கே மாங்காய் வந்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழக்காய் தான். பழக்காய் எப்படின்னு சொன்னீங்கன்னா மல்கோவா, இமாம் பசந்த், மல்லிகா, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து காஸ்ட்லி ஐட்டம்ஸ் தான் அதிகமாக வருது. சந்தூரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து 1 கிலோவுக்கு 4 அந்த மாதிரி தான் வருது காய். அப்போ தான் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். அப்புறமா வந்து அல்ஃபோன்ஸா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி. இங்கே வர காயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் வரும். எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் காய் அதெல்லாம் எதுவுமே வராது, மேக்ஸிமம் வராது. இது 1-2 வரும். இது காட்டுற பாருங்கள். மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய்லாமே வந்து மேட்டூர்லேருந்து வந்திருக்குது சரக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாங்காய் வருது. ஆந்திரா சரக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வரலை. அதனால் இப்போதைக்கு தமிழ்நாடு சரக்கு தான் இங்கே ஒரு முக்கால்வாசி சரக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பாக்ஸு பேப்பர் பேக்கிங் தான் எல்லாமே மாங்காய் வந்து. அப்படியே காட்டுருங்க பாருங்க என்னென்ன மாங்காய் வந்துருக்கு அப்படின்றது. இங்கே விலை பார்த்தீங்கன்னா மல்கோவா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை நிலவரம் படி வந்து 140 ரூபாய்க்கு விட்டாங்க. பெஸ்ட்டு குவாலிட்டி 1 கிலோ ஒரு காய் வரும், கம்பல்சரி வரும். அடுத்தது இமாம் பசந்த் பார்த்தீங்கன்னா 120, 115 இந்த மாதிரி விட்டாங்க. அடுத்தது பைகன்பள்ளி பாருங்கள். பைகன்பள்ளி வந்து 40 அந்த ரேஞ்சில் தான் போச்சு. முக்கியமாக வந்து மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் வந்து வியாபாரிங்களுக்கு எதுவும் வியாபாரம் இல்லை. இந்த ரோட்டோரமாக உட்காந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கூட அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து எதுவும் காலி ஆகலை. கொஞ்சம் விலை வந்து ஒரு 2-3 நாளை விட இப்போ கொஞ்சம் 20 ரூபா 30 ரூபா வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மல்கோவா தான் நான் சொன்னது. இது வந்து 130 ரூபா 140 ரூபா வரைக்கும் போயிருக்கு இந்த மல்கோவா மாங்காய். இது பார்த்திங்கன்னா ஆந்திரா சரக்கு. இது ஒரு காயும் ஒரு கிலோ இருக்கும், கம்பல்சரி இருக்கும். அப்படியே காட்டுறேன் பாருங்கள் வேறு என்னென்ன மாங்காய் வந்திருக்கு அப்படின்றது. இது சேந்துரா பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சைஸ் கம்மி தான் இது அதை விட. அடுத்தது இது இமாம் பசந்த் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேப்பர் பேக்கிங் தான். இது மல்லிகா வந்து 90 ரூபா சம்திங் போச்சு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பீத்தர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் கணக்காக தான் போச்சு. பாக்ஸ் வந்து 800, 850 அந்த ரேஞ்சில் போச்சு மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்தது அல்ஃபோன்ஸா பாருங்கள். இது வந்து 1 கிலோவுக்கு வந்து கம்பல்சரி 4 தான் வரும். எல்லா மாங்காவும் பார்த்திங்கன்னா காம்பு கட்டிங் தான் கட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் கலரு, பெஸ்ட்டு குவாலிட்டி. இது எப்படியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 40 ரூபாலேருந்து 60, 65 ரூபா வரைக்கும் கம்பல்சரி போகும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த மாங்காய் பாருங்கள். இது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து கொஞ்சம் சைஸ் குறைவாக இருக்குது. நான் ஃபுல் டாப் கலரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கணக்கில் கூட விட்டுறாங்க. எப்படி கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது சக்கர்குட்லி கூட வந்துச்சு. சக்கர்குட்லி பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து 1 கிலோ வந்து 100 ரூபா கணக்கில் கொடுத்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சக்கர்குட்லியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டு அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாக்ஸ் இறங்கியிருக்கு. அப்படின்னா 1000 வந்து 10 பாக்ஸ் 15 பாக்ஸ் தான் வந்துச்சு அந்த மாங்காய். அதனால் வந்து அது வந்து எப்போவுமே வந்து 100 ரூபா கம்பல்சரி விற்கும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மல்கோவாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக போகும் விலை. அதுதான் அந்த ஒரே ஒரு செட் மட்டும்தான் நல்ல ரேட்டுக்கு போச்சு. மற்றபடி அந்த மல்கோவாலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போகும், அதை விட கம்மியாக தான் போகும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நைட்டு வந்து 1 மணிலேருந்து ஸ்டார்ட்டு. 1 மணிலேருந்து உங்களுக்கு வந்து பகலில் 1 மணி வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஏலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக வந்து 2:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏலம் அப்படின்னா அதாவது எப்படின்னா கஸ்டமர்ஸை வந்து கூப்பிட்டு சேல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த எந்த மார்க்கெட்டுக்கு போய் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.